சிவா நம சிவாய. அன்பான அன்பர்களே, மிகவும் முக்கியமான சரஜோதிட மார்க்கம். சிவயோக மார்க்கத்திலே சரகலையிலே மிகவும் முக்கியமானது சரஜோதிடம். உலகத்திலே இருக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த சரஜோதிடத்தில் பதில் உண்டு. சரம் அறிந்தவன் பரமான பரரகசியத்தை, பரமென்றால் பஞ்சபூதத்தின் ரகசியம், அதையும் தாண்டி இயக்குகின்ற இந்த விகிதாசாரத்தின், பிரபஞ்சத்தின் விகிதாசாரத்தை அறிந்தவன், பிரபஞ்ச தத்துவ பேதங்களை அறிந்தவன் தான் சரம் அறிந்தவன். எப்படியெல்லாம் இந்த நாடி இயங்குகிறது, அதனுடைய பயணம், அதற்குள்ளே இருக்கின்ற பஞ்சபூதங்களின் ஓட்டம் எப்படியெல்லாம் இயங்குகிறது என்று அந்த நடையை தாரணை செய்து, தாரணையிலே மந்திரங்களை, பீஜ மந்திரங்களை வைத்து தினம் தினம் ஊதி தாரணை செய்தல். இப்படி பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்து அதை உணர்ந்து 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி உள்ளே போய் தேடுகின்ற அந்த பயணம்தான் சரணாடி. சரமறிந்தால் பரமறியலாம். சரம் அறிந்தவனிடம் சரளமாடாதே, பேசிவிடாதே. அவன் வாக்கு பலிதம் உள்ளவன், அவன் சொன்னால் நடந்துவிடும். கருணாக்கு கொண்டவன் என்று சொல்வார்கள். கருணாக்கு என்றால், கருணாக்கு இருக்கிறவங்கிட்ட சொன்னோம்னா பழிச்சிருன்னு சொல்லுவாங்க. அந்த கரும்புள்ளியை நோக்கி உள்ளே மறைந்திருக்கின்ற, அகத்திலே இருக்கின்ற கருமையான அகமான அந்த கரும்புள்ளியிலே ஒளிவிட தெரிந்தவனே சரம் அறிந்தவன். புருவத்தின் மத்தியிலே ஒளியை கண்டவனே சரம் அறிந்தவன். இந்த சரமார்க்கம் உள்ளும் புறவுமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உலகத்தை அறிந்தவன் சரம் அறிந்தவன். எல்லா கலைக்கும் அதிபதி அவனே, எல்லா கலைக்கும் அதிபதி சிவனே. அப்ப இந்த சிவயோக மார்க்கத்துல சரஜோதிடம் என்பது ஒரு ஜோதிடருக்கு முக்கியமா அப்படின்னா, ஒரு ஜோதிடர் சரத்தை அறிந்திருக்க வேண்டும், ஒரு ஜோதிடன் சரத்தை அறிந்திருக்க வேண்டும். அதுவும் முக்கியமானது ஒரு வைத்தியன். நமது முனிவர்களும் ரிஷிகளும் சித்த சாஸ்திரத்திலே, சித்த இலக்கியத்திலே, நம்மளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சித்த இலக்கியத்தை மறைத்து வைத்து விட்டார்கள். தமிழ் இலக்கியத்தை பாடநூலிலே புகுத்தார்கள், ஆனால் சித்த இலக்கியம் இல்லை. அதுதான் சயின்ஸ். சித்த இலக்கியம் என்பது சயின்ஸ். உலகத்தின் இயக்கத்தை அறிவது, மருத்துவத்தை அறிவது. சித்த மருத்துவமே உலகத்தில் ஆதி மருத்துவம். அதற்குள்ளே ரசவாத கொள்கைகள் உண்டு. பல உலகத்தின் நூல்கள் படித்திருக்கலாம், ஆனால் சித்த நூல்களை படித்தவர்களே சிறந்தவர்களாக விளங்க முடியும். சித்த இலக்கியத்திலிருந்து பிறந்ததுதான் உலகத்தினுடைய அத்தனை ரசவாத கொள்கைகளும். பிலாசபர் ஸ்டோன் அப்படி என்று சொல்வார்கள். பிளாக் மெஜிசியன், ஒயிட் மெஜிசியன் என்று சொல்வார்கள். பஞ்சபட்சி சாஸ்திரம், பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தை அறிந்து அதனுடைய வெற்றி பாதையில் போய் தன்னுடைய வெற்றி பாதையை நிலைநாட்டுகின்ற ஒரு தத்துவம்தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். ரிதமிக் என்று, பயோ ரிதமிக் எனர்ஜி, அதனுடைய நடை அறிஞ்சு அதுல போய் அதுல செயலை செஞ்சோம்னா வெற்றி அடைவார்கள். அப்ப இந்த குறிசொல்லும் மார்க்கம், சரஜோதிட மார்க்கம் என்பது துல்லியமானது. யார் ஒருவர் தினம் தினம் உயிர்நாடி பயிற்சியை விடாது சிரத்தையுடன் தொடர்ந்து, நாம் எப்படியெல்லாம் இந்த வயிறு பசிக்கின்றதோ அது போல அந்த பசி, சரத்தின் பசியை உணர்ந்து தினம் தினம் சரகலையை கற்று உயிர்நாடி பயிற்சி எடுத்து, உயிர்நாடியில் அதிக பிராணனை நாம் எடுத்து உட்கிரகித்து, பிராணனை உட்கிரகித்து உட்கிரகித்து உடலில் உள்ள அணுக்களை எல்லாம்
ஒளிமயமாக மாற்றி ரோமங்களை எல்லாம் சிலிர்க்கச் செய்து தியானம் செய்து தாரணை செய்து உள்மூச்சு வெளிமூச்சு கதியை நாம் தியானம் செய்து சக்கரங்களை எல்லாம் புனிதமாக்கி சக்கரத்திலே மறைந்திருக்கின்ற மையப்புள்ளியை நினைச்சு, அதாவது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாடி என்றால் நரம்பில் துடிக்கின்ற துடி அல்ல, இதை நுணுக்கமாக அறிந்து கொள். இந்த நரம்பிலே ஓடுகின்ற இதயத்தின் வைப்ரேஷன், மனதின் வைப்ரேஷன், இதை புரிஞ்சுக்கோ. இது என்ன, எதனால் இயங்குகிறது என்று புரிந்து கொள். இந்த துடிப்பை அறிந்து அதன் உள்ளே மறைந்திருக்கின்ற வாத பித்த கபங்களை எல்லாம் அறிந்து, சரி அதுவா நாடினா மறைந்திருக்கிறது இன்விசிபிளாக 72,000 நாடி நரம்புகள் எல்லாம், அதையும் நுணுக்கமாக அறிந்து அதையும் தாண்டி போங்க அப்படிங்கிறான். அதையும் தாண்டி போனால் 7 உலகம் இருக்கிறது. சஷ்டி பகவான் என்று சொல்வார்கள். சஷ்டியை அறிந்தால் அகப்பையில் அகப்படும் என்பது 6 சக்கரத்தை யார் டியூன் பண்றாங்களோ படைப்பாற்றல் கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறது. வீரபாகு என்று இரத்தத்தின் வெளிப்பாடு, செவ்வாய் வீரபாகு, இறைவனுடைய உணர்வு, தைரியம். இந்த இரத்த பந்தங்கள் முருகனே. வேலுண்டு வினை இல்லை, வேலை பிடித்தவனுக்கு கர்ம வினை இல்லை. ஆக்ன சக்கரத்தை அறிந்தவனுக்கு கர்ம வினை இல்லை. தெய்வ ஆணை, தெய்வத்தின் ஆணை, வள்ளி தெய்வானை என்று 2 தெய்வங்களாக, இடகளை பிங்களை என்ற 2 தெய்வங்கள், 2 நடையாக அதை புரிந்து மூக்கின் என்ற குன்றின் மீது அமர்ந்திருக்கின்ற குமரன், குன்றான இந்த மூக்கு, அதன் மீது அமர்ந்திருக்கின்ற முருகப்பெருமானை வணங்கி உள்ளே நடையாகச் சென்று நாராயணனை கண்டால் அங்கே நாராயணன் மனமாக இயங்குகின்றான். பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக, மனங்களுக்கு அதிபதியாக, உலகத்தின் இயக்கத்துக்கு அதிபதியாக நாராயண கடவுளை வணங்கி உள்முகமாக நாராயண குகைக்குள்ளே நாம் பயணிக்கும் பொழுது உள்ளே சிவகதியாக உள்ளே இருக்கின்ற மையப்புள்ளி ஒளியாக மனோன்மணித்தாய் இருக்கின்றாள். அந்த மனோன்மணித்தாயை நாம் வாழைத்தாயாக பூஜிக்கும் பொழுது சுவாசத்திலே ஊதி ஊதி நாம் அங்கே ஜுவாலையாக நாம் என்ன பண்றோம், பூஜை பண்றோம். வாசி என்பது அப்ப ஒரு சரம் அறிந்தவர், எல்லா இயக்கத்தையும் அறிந்தவரே. சரமார்க்கம் அறிந்தா எவ்வளவு சாந்தம் இருக்கணும், எவ்வளவு டென்ஷன், யார் நம்மளை திட்டினாலும் சாந்தமா இருக்கும், பதில் சொல்லணும், கோபப்படக்கூடாது, சொந்தங்களுக்காகவும் மாற்றக்கூடாது. பழிதல் என்பது முக்கியமானது. அப்ப நாம இந்த விஷயங்களை நாம் குறி சொல்லும் பொழுது, ஜோதிட மார்க்கத்தை சொல்லும் பொழுது நாம் என்ன நடை ஓடுகிறது என்று ஆழ்ந்து சிந்தித்து உருக்கமாக பயிற்சி எடுத்து உயிர் நாடியை நாம் உட்கார்ந்த கடியில கண்டுபிடிக்கணும். எது ஏறுது, எது இறங்குது, எது கனமா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு வந்தவங்களை பார்த்து இடதில் இருக்காங்களா வலதில் இருக்காங்களான்னு கணித்து, அது ஆணா பெண்ணா என்று கணித்து, சொல்கின்ற வேடுகளை எல்லாம் கணித்து, அந்த நாமத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாமத்தை கணித்து, சகுனத்தை எல்லாம் கணித்து சொல்கின்ற சகுனம் இருக்கே, சகுனம் எல்லாமே இதுல இருக்கு, சரஜோதிடம். அப்ப எங்கிருந்து உலகத்தில் கேள்விகள் வரலாம், ஆனால் அந்த கேள்வி நாம் காதிலே கேட்கும் பொழுதும் கண்ணிலே பார்க்கும் பொழுதும் உணர்கின்ற பொழுதும் எழுகின்ற அந்த நாடி, நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் உணர்கின்ற பொழுது எழுகின்ற நாடிதான் முக்கியமானது. அதுக்காக பார்த்து சொல்றதல்ல. இந்த நாடி பார்க்கணும்னு நம்ம மனசு உள்மனது சொல்லும், அப்பொழுது எழுகின்ற நாடிதான் முதல் நாடி. அதுதான் பரீட்சைக்குரிய நாடி, அதுதான் ஜோதிட நாடி, அதுதான் சரநாடி. அது என்னவாக இயங்குகிறது, வலதாக இயங்குகிறதா இடதாக இயங்குகிறதா, அது என்ன பூதத்தில் இயங்குகிறது, எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்ப வலது இடதாக இயங்குகிறதா என்று இந்த அண்டமான 360 டிகிரியிலே அப்ப இடதாக இருக்கிறார்களா, இடது பக்கம் வராங்களா வலது பக்கம் வராங்களான்னு பார்க்கணும். வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில், அந்த கேள்விக்கு நாம் என்ன சரம் என்று அவருக்கு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்கல்ல, அந்த ரைஸ் பண்ணும் பொழுது அப்பதான் நாடி செக் பண்ணுவோம். உடனே நாடி செக் பண்ணிட்டு இப்படி வராங்க செக் பண்ணக்கூடாது.
சரியா? அப்ப ரூல் இருக்கு. இது 360 டிகிரி. இது இடது, இது இடதுகளைக்குரியது. இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா இடதுகளை, கரெக்டா? இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா பெண்களை. இது ஆணுக்குரியது, வலிமையானது. இது பெண்ணுக்கு வலிமையானது, மகிழ்ச்சி தரக்கூடிய கொஸ்டின். இது ஹார்டான கொஸ்டின். ஆண் வந்தாலும் அதற்குரிய பலன், பெண் வந்தா அதற்குரிய பலன். ஃபர்ஸ்ட் ஆணா பெண்ணா, ஆணுக்குரிய இடத்துல ஆண் வருதா, பெண்ணுக்குரிய இடத்துல பெண் வராளான்னு பார்க்கணும். சரி, பின்னாடி இருக்கு கேட்குறாங்களே, அப்ப இதை பிரிச்சிட்டோம்னா இதுல வராங்க, பேக் சைடு வராங்க. அப்ப இந்த ரவுண்டு வருதா, அது 180 டிகிரி. இந்த ரவுண்டு வருது 180 டிகிரி. அப்ப இது 90 டிகிரி, இது 90 டிகிரி மையப்புள்ளியாக புருவமத்தி இயங்குகிறது. அப்ப இந்த 90 டிகிரில வந்தாங்களா, பின்னாடி 90 டிகிரில வந்தாங்களா? அப்போ இது இடதுகளை என்றால் அதுக்கு அப்படியே பேக் சைடு இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறாருன்னா பிங்களைக்குரியது. இது பிங்களை என்றால் இந்த பக்கம் வந்தா இடதுகளைக்குரியது. அப்ப 4 திசை வந்துருச்சா? 4 திசை 4 பேக் சைடு வரும். அப்ப இந்த 4 மூளைக்கும் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நாடி பார்க்கணும். சரிங்களா? அப்ப நான் இந்த குறி சொல்லு மார்க்கத்தை அப்படியே விதிகளை படிக்கிறேன், அப்சர்வ் பண்ணுங்க. மகா ரகசியமான சரஜோதிடமா இருக்கு. மகா ரகசியம், குறி சொல்லும் மகா ரகசியம். 8 திசையும் நன்மையே நடக்க வேண்டும் என தினம் தொழிலை தொடங்கும் போது நினைக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து உலக சௌபாக்கியங்களை எல்லாம் சௌபாக்கியம் அடையட்டும் என்று நினைக்க மூச்சை வெளிவிடவும். சுவாசம் அறிந்தவன் பரம்பொருளை அறிந்தவன். மகா ரகசியமான சரஜோதிடம் சொல்கிறேன் கேளுங்கள். 26ஆம் நாள் குறி சொல்லும் மகா ரகசியம். 8 திசையும் நன்மையே நடக்க வேண்டும் என்று நினைக்கணும். என தினம் தொழிலை தொடங்க வேண்டும். எல்லா பக்கமும் நன்மையே என நினைக்க வேணும். மூச்சை உள்ளே இழுத்து சௌபாக்கியங்களை அடையட்டும் என நினைத்து உலகம் சௌபாக்கியமாக இருக்கு. எந்த உயிரினமும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கணும். அன்பே சிவமாக உருக வேண்டும். அன்பே சிவமாக யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலையை கொடுத்தால் இறைவன் அருள் கொடுக்கிறார். இறைவனுக்கு ஒரு பச்சிலை எடுத்து அது எதுவுமே இல்லைன்னு நினைக்க வேணாம். ஒரு பச்சை இலை எடுத்து வேண்டுனாலும் அவன் அருள் கொடுப்பான். யாவருக்குமாம், யார் வந்து கேட்டாலும் நாம் உண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு கைப்பிடி போட்டு தானம் செய்க என்று, உணவை தானம் செய்க என்று சொல்லுகிறான். இறைவன் வந்து விடுவான் உள்ளே. பசுவுக்கு ஒரு வாயுரை, பசு இருந்தால் அதுக்கு ஒரு கைப்பிடி கீரையை கொடுங்க, சாப்பிட கொடுங்க. இப்ப எல்லாம் இல்லை. யாவருக்குமாம் இனிய இன்சொல் தானே. மற்றவர்கள் புண்படும்படி பேசக்கூடாது. மற்றவர்கள் புண்பட்டால் என்னுடைய அத்தனை பூதங்களும் அதிருமா, என் மீது புண்பட்டால். அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கணும். அன்பே சிவம், அதுதான் முக்கியம். மூச்சை வெளிவிடணும். சுவாசம் அறிந்தவர் பரம்பொருள் அறிந்தவரே. தனக்குத்தானே இறைவன் என்று பாவித்துக் கொள்ளும். தன் அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள். சித்தர் கண்டறிந்ததை உண்மையான உறுதியாக மனதிலே நினைக்க வேண்டும். மனம் எல்லாம் செய்கின்ற, பார்க்கின்ற, கேட்கின்ற, அறிகின்ற, தொடுகின்ற, சுவைக்கின்றது அனைத்தும் பிராணின் செயல்கள் என உறுதியாக இருங்கள். நாம் பலன் கூறும் பொழுது தானாக முன்வந்து பலன் சொல்லக்கூடாது. நான் சரா அறிஞ்சவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முன் வந்து பலன் சொல்ல. உங்களிடம் வந்து ஒருவர் கேட்கும் போது சொல்லலாம், நடக்குமா நடக்காதா எனவும் செய்யலாமா செய்யக்கூடாதா என சொல்லலாம். தானாக நான் பலன் சொல்கிறேன் என பாவித்து அகங்காரம் கொள்ளக்கூடாது, பலிக்காது. சுவாசத்தில் அதன் நடையே பலனாக மாறும். அதுதான் லக்ன, உயிர் லக்னம் என்று சொல்வார். சுவாச சர லக்னம் என்பது மனதிலே உதயமாகின்ற அந்த சரம் சொல்ல வேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்க்கும். கொஸ்டினுக்கு திடீர்னு சரம் சொல்லணும்னு தோணும். நம்ம பேசிட்டு சரம் பார்க்கலாமான்னு தோணும். இதுக்கு என்ன சொல்லலான்னு தோணும். அவங்களா வந்து பதில் கேட்டா பதில் சொல்லுங்கன்னு கேட்டா பதில் சொல்லணும். நாமளா போய் இங்க வாப்பா சரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நாம் தான் 2 அங்குல உலகமாச்சே. நம்ம 2 அங்குலத்துல ஓடுகின்ற 360 டிகிரி நாம் தான் இணைந்து. அப்ப 360 டிகிரி நாம தான்.
உட்கார்ந்து தன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்போது உங்களிடம் வந்து கேட்பவரை வைத்து உங்களுக்கு ஓடும் சுவாசத்தை வைத்து பலன் சொல்ல வேண்டும். அவங்க மூச்சில் போயிட்டு கணிச்சிட்டு இருக்காரு, இந்த மூச்சு விடுங்க, உயிர் நாடி எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. 2 கேள்வி கேட்டாலும் அதில் எந்த கேள்வி வலிக்கும் செயல்படும் என சொல்லலாம். 2 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம், 2 கட்டான பதில் கேட்டாலும் பதில் சொல்லலாம். என பார்க்கின்ற விஷயங்கள் கேட்கின்ற விஷயங்கள் கவனம் அதிகமாக வைத்தல் வேண்டும். வருவது ஆண் பெண்ணா என்று அறிந்து கொள்ள வேண்டும். குறி சொல்லும் முறை தெய்வத்தின் வாக்காகும். 2 பேரும் வரலாம், ஆணும் வரலாம் பெண்ணும் வரலாம். ஆனால் கேள்வி எழும்பொழுது பார்க்கின்ற விஷயம் கேட்கின்ற விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பழங்கூறும் முறை சுவாச நாணயத்தை போல் வேறொன்றும் கிடையாது. ஆணித்தரமாக மனதில் எந்த பக்கம் உயிரோட்டம் உள்ளது என்று கணிக்கணும். சுவாசத்தினால் திரிகால ஞானம் உண்டாகும். திரிகால ஞானம் உண்டாகும். சுத்தமான இருதயமுடைய ஜனங்களுக்கே இந்த சுவாசநானம் கிட்டும். சுத்தமான இருதயம், மனம் அப்படி பரிபூர்ணமா இருக்கணும். முதலில் எப்போதும் போல நமது வேலைகளை கவனித்து செய்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது, நின்று கொண்டிருக்கும் போதோ, தெரிந்தவரோ தெரியாதவரோ உங்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது உலகில் உள்ள எந்த விஷயமாகட்டும், அரசியல் மாற்றமாகட்டும், திட்டமாகட்டும், விளையாட்டு போட்டி பந்தயம் கேள்வியாகட்டும், நன்றாக இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று கூட கேட்கலாம். ஆபரேஷன் செய்யலாமா, நான் டிசீஸ் வந்துருச்சு, ஆபரேஷன் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்கலாம். எந்த கேள்வியாகட்டும், அது ஆண் வர்க்கமாகட்டும் பெண் வர்க்கமாகட்டும், ஒரு கூட்டமாக வந்து அதில் ஒருவர்கிட்ட கூட கேட்கலாம். உங்கள் பணியாளர்களுக்காகட்டும் நண்பர்களாகட்டும் கேள்வி கேட்கும்படி உயிர் நாடி ஓடுகின்றதா, அந்த பகுதியில் உயிர் நாடி இருக்கா. அப்ப இடகலைனா இந்த பகுதி வந்து கேட்கிறார், உயிர் நாடி ஓடுதா. பூரணமாக அந்த காரியம் சித்தியடையும் என சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப பூரணமான உயிர் நாடியிலே எனக்கு ஓடுது, இந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் உங்களுக்கு கேள்வி வருது, அது நடக்குமா நடக்காதா என்று கேட்டால் நடக்கும் என்று ஆணித்தனமாக இழுத்து அப்படியே ஆகுன்னு சொல்லிட்டு போயிட்டு அது நடந்துடும். சரிங்களா? அவங்க கேட்ட கொஸ்டின், நினைத்த கொஸ்டின் அத்தனையும் நடக்கும். சரியா? அடுத்து பாருங்க, பெண்ணாடி பூரணமாக இருக்கும் போது, பெண்ணாடின இடகளை பூரணமாக இருக்கும் பொழுது அமைதியாக நீங்கள் உங்கள் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கும் போது தெரிந்த பெண்ணோ அல்லது யாரோ ஒருவரோ உங்களிடம் பேச ஆரம்பித்து ஒரு கேள்வியை தொடுக்கிறார். ஐயா, நான் ஒரு வீடு புதன்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் என்று இருக்கிறேன் என கேட்டவுடன் சௌபாக்கியமாக நடக்கும் என சொல்க. ஏன்? பெண்ணுடைய நாடியில பெண்ணே வந்து கேட்டுவிட்டால் நடக்கும் தானே, பூரணமாக நடக்கும். ஆணித்தரமாக சொல்லுக. ஏனென்றால் பெண்ணாடி உயிரோட்டம் உள்ளது, அதில் பெண் வந்து கேட்கிறாள். 1,00,000 கேள்வியாக இருந்தாலும் நடந்தே தரும் என்று நடக்கும். நல்லா இருக்குங்க, சௌபாக்கியமா இருக்குங்க, அந்த வீட்டுல போய் சுகமா இருப்பீங்க, சௌபாக்கியமா இருங்க, செல்வ பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லலாம். அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஏனால் உயிர் நாடியில் வந்து பெண்ணோட நாடியில பெண்ணே கேட்டுவிட்டால் பரிபூரண ஆனந்தம். சரியா? நான் புதன்கிழமை வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் என இருக்கிறேன் என்று சூன்யத்தில் வந்து, என்னப்பா சூன்யம் அப்படின்னா, சூன்யம்னா நல்லா புரிஞ்சுங்க, ஓடாத நாடிக்கு பேர் சூன்ய நாடி. அப்ப இடது கலையில வந்து கேட்டா பூரணமா நடக்கும்னு சொல்லியாச்சு. சரி, அப்படி இல்லை, நம்மளுடைய வலது நாடியில வந்து கேட்கிறா, அது சூன்யம், எங்கல பாதி ஓடுது பாதி ஓடல, அது எங்காத நாடி, சூன்ய நாடி, அமரநாடி, மரண நாடி, அமாவாசை நாடி. புரிஞ்சுங்களா? சூன்யம் ஓடாத பகுதி சூன்ய நாடி. மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணாலும் சூன்யம், வெளியே விட்டு மூச்சை இழுக்காம இருந்தால் சூன்யம். மனசுல நினைக்காம இருக்கிறதுக்கு பேரு சூன்யம். சரியா? மனசை ஓட விடக்கூடாது. மனசை 0 பண்ணா, எதுவுமே சிந்திக்கலைன்னா அதுக்கு பேர் சூன்யம். அதே கேள்வி, நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது உங்கள் சொந்தக்காரர்களோ நண்பர்களோ தெரிந்தவரோ பணிபுரிவரோ உங்களிடம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அந்த பெண் தொடுக்கும் முதல் கேள்வி, காதில் விழுந்தவுடன் நாடியை செக் பண்றேன் செய்யவுடன் சூன்யத்தில் நின்று கேட்கிறான். நான் ஒரு வீடு புதன்கிழமை, அதே கொஸ்டின் நான் டைவர்ட் பண்றேன், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் என இருக்கிறேன் என்ற கேள்வி கேட்கிறார். அந்த வீடு வேண்டாம் என
கொடுப்பவன் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து சூன்யமாகவான். அதனால் நீங்களும் அந்த வீட்டில் அனைத்து கஷ்டங்களும் வரும், வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம், ஆனால் கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு பரிகாரம் கூட சொல்லாமல் இதுதான் அப்படின்னு சொல்லிடணும். கேட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு. நாளும் கிடையாது, கிழமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா கேட்டுட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் கொடுத்துருக்கலாம், அப்போ என்ன ஒன்று கஷ்டம் இருக்கும், பல பரிகாரங்களை பண்ணாதான் அது சரியாகும். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கேட்டாங்கன்னா வாங்கலாம்னு இருக்கேன்னு கேட்டாலும் சூன்யத்தில் வந்து கேட்டால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடணும். போகிற காரியம் விளங்க. ஆண் நாடி ஆண் பூரணத்தில் கேட்டால் அதே தாங்க கொஸ்டின். நீங்கள் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்கள் நண்பர்கள் வந்து நண்பா நான் டிசிஎஸ்ஸில் வேலைக்கு அப்ளை செய்துள்ளேன் நண்பா என கேள்வி எழுந்தவுடன் நீங்கள் நாடி செக் பண்ணுறீங்க. பூரண நாடியில் ஆண் நாடியில் இந்த கேள்வி, அதுவும் ஆண் நாடியில் வந்து கேட்குறாரு. அப்போ என்ன நடக்குமா? கம்பெனியில் போய் நல்லா பெரிய ஆள் ஆயிடுவாப்பா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, ஆண் பூரணத்தில் பெண் கேட்கிறார். ஆணுடைய பூரண நாடியில் பிங்களையில் பெண் வர்றா, இது பூரணமாக ஓடிட்டு இருக்கு, பெண் வர்றா. சுவாச நாடி அறிந்தவர் அமைதியாக சுகாசனம் அல்லது தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தெரிந்த பெண் வந்து ஒரு கேள்வி அல்லது விவாதம் செய்ய வாயிலிருந்து பேச தொடங்கும் போது நீங்கள் நாடி செக் பண்ணுறோம். ஆண் நாடி பூரணம் தான் இருக்குது, உட்கார்ந்துருக்கோம், பூரணத்தில் கேள்வி கேட்குறா. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பூரணத்தில் கேட்டால் நடக்கும் தானே? ஓகே. ஆணின் பெண் கேட்டால், ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டுமே பூரணத்தில் ஆண் வந்து கேட்டாலும் நடக்கும், பெண் வந்து பூரணத்தில் வந்தால் கேட்டால். ஆனால் ஆண் நாடியில் ஆண் வந்து கேட்கும் பொழுது அது சீக்கிரமாக 5 நாளில் நடக்க வேண்டியது 2 நாளில் நடக்கும். பெண் வந்தால் ஒரு 4 நாள் கழிச்சு நடக்கும். கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும், ஆனால் நடந்தே தீரும். பூரணமாக நடக்கும், அது டிலே ஆகி நடக்கும். அந்த டிலே வந்து அதுதான் பெண்ணுக்குரியது, பின்னாடி போகும், ஆனால் அது நடந்தே தீரும். அப்போ ஆண் வந்து கேட்பா உடனுக்குடனே நாளைக்கே முடிஞ்சிடும். பெண் வந்தால் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். இவ்வளோதான் விஷயங்க, வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரியா? அடுத்து, பெண் பூரணத்தில் ஆண் கேள்விகள். பெண்ணோட பூரணத்தில் பெண்ணோட அங்கே ஆண் பெண் பூரணம் சொல்லிட்டே இருக்கு. பூரணம்னா என்ன? இடகலை. பெண்ணோடைய பூரணம்னா இடகலை. ஆண் வந்து கேட்குற அதே தாங்க. ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது உங்கள் இடதுபுறத்திலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஆண் பெண் உயிரோட்ட நாடியிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் எனக்கு ஊருக்கு சென்று எனது பர்சனல் வேலையை முடித்து விட்டு வருகிறேன் என்கிறார். நீங்கள் அவருக்கு தெரிந்தவர், போய் வா சுகமாக முடியும் என சொல்லவும். வெள்ளிக்கிழமை சனி ஆக மாறலாம், ஞாயிறாக மாறலாம், இது ஒரு நாள் விட்டு தள்ளி போகலாம், ஆனால் நடந்துடும். இல்லை ஒரு வாரம் விட்டு தள்ளி போவார், இந்த வாரம் கேன்சல் ஆயிரும், அடுத்த வாரம் போவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா ரூலு? திடீர்னு ஒரு கேன்சல் ஆகும், ஆனால் அடுத்த வாரம் போயிடுவார். புரியுதுங்களா ரூலு? இந்த ரூலை புரிஞ்சுக்கணும். சரியா? குறி சொல்லும் மேலும் விதிகளை கேளுங்கள். காணாமல் போன பொருள் கிடைக்குமா? குறி கேட்க வந்தவர் சூன்யத்தில் என்று கேட்டால், குறி கேட்க வந்தவர் சூன்யத்தில் என்று, சூன்யம்னா என்ன? ஓடாத பகுதியில் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் வந்து கேட்கிறார். எண்ணியது நிறைவேறுமா? காணாமல் போன பொருள் கிடைக்குமா என கேட்டால், பூரண பக்கம் என்று கேட்டால் காணாமல் போன பொருள் கிடைக்கும். அது சூன்யமாயிடுச்சு அதுவே. அப்புறம் காணாமல் பொருள் போச்சுன்னா காணா போச்சு, சூன்யமாயிடுச்சு, கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோதான், அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. பூரணத்தில் கேட்டால் கிடைக்கும், சீக்கிரம் கிடைச்சிருங்க அப்படின்னு கிடைக்கும். கேஸ் போடலாமா? போட்டாலும் கிடைக்கும், டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு வரலாம். சரியா? எந்த திசை வெற்றி கிட்டும்? வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது வீடு வடகிழக்கு வாசலானால் பிங்களை உயிரோட்டத்தில் செல்ல வேண்டும். சந்திரகலை ஆனால் தென்மேற்கில் செல்லணும். மாறி ஓடினால் மூச்சை இழுத்து சூன்யத்தில் 3 ஸ்டெப் நடந்து ஹம் என விட்டு செல்லலாம். பிரீத் அவுட் பண்ணி சூன்யம் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு பண்ணலாம். சௌபாக்கியமா பிரீத்தின் பண்ணி போன காரியம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு பண்ணலாம். புரியுதுங்களா? இல்லை ஒருத்தன் கூப்பிடுறான் போயின்னா அவன் பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னா பிரீத் அவுட் பண்ணிட்டு நடத்திட்டு போனா அவன் காரியம் என்ன, அது அவன் விலகி போயிடும். சரியா? குறிகேட்பவர் காரியம் நிறைவேற எத்திசையில் போகலாம் என கேட்கும்போது நல்லா புரிஞ்சுங்க. குறிகேட்பவர் காரியம் நிறைவேறணும், இடகளை ஓடுமானால் தென்மேற்கு சென்று போய் காரியத்தை நடத்திக்கோ. பெண்களை ஓடுமானால் வடகிழக்கு சென்றால் போன காரியம் நிம்மதி.
சரியா? அவர் திடீர்னு போறார், கிழக்கு பக்கம் போறார். அப்ப கிழக்கு பக்கம் தான் போறான்னு தெரியுது, கிளம்பிட்டார். ஆனா குறியர் தான் நான் போறப்பா நண்பா, நான் போயிட்டு வரப்பா அப்படின்ட்டு கிளம்புறாரு. வண்டி கிளம்புது கிழக்கு பக்கம். அப்ப நான் பாக்குறேன் என்ன நாடி ஓடுது? சந்திர நாடி ஓடுது. கிழக்கு வடகிழக்கு என்ன? சூரிய நாடி ஓடணும். ஓடல. அவர் துன்பப்படுவார். வடகிழக்குல பயணமாகும் பொழுது எனக்கு சூரிய நாடி ஓடும் பொழுது பயணமாகறத பாக்குறேன். சூரிய நாடி ஓடுது, போன காரியம் வெற்றி அடைகிறது, நல்லா இருப்பார். அது போற காரியம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவார். அதே தென்மேற்கில் நடக்கும்போது சந்திரன் ஓடுகிறது, நல்லா இருக்குவார். மாறி ஓடும்போது போன காரியம் டிலே ஆகுதுங்கிறது சொல்லணும். இது குறிமார்க்கத்துல. போன் கால் வருகிறது. கட்டடம் கட்ட திட்டமிட்டு இருக்கிறேன் என கேள்வி கேட்கிறான். இடகளை ஓடினால் சித்தி அடையும், பிங்களை ஓடினால் விரையும், கஷ்டம், பிரச்சனை. பொதுவான கொஸ்டின். உலகத்துல பொதுவான போன்ல வர கொஸ்டின் உடனே சிம்பிளா பண்றேன். கட்டடம் கட்டுறேன், கட்டணும், இடம் வாங்கி பிளான் பண்ணணும், எல்லாம் பண்ண போறேன், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கட்டடம் பிளான் பண்றேன், டேட் ஃபிக்ஸ் பண்ணனா அது இடங்களை ஓடிச்சுன்னா சௌபாக்கியம், பிங்கள் ஓடிச்சுன்னா கஷ்டமப்பா, பார்த்துக்கப்பா அப்படின்னு ஒரு பரிகாரத்தை சொல்லணும். சரிங்களா? குறி சொல்லும் சித்தர் சுவாச விதிகள். மேலும் சுவாச விதிகள். எதிர்மறையான கேள்விகள் குறி சொல்லும் முறை. நல்லா கவனமா கேளுங்க. எதிர்மறையானது. குறி கேட்பவர் சூன்யத்தில் நின்று கொண்டு குறி கேட்கிறாரு. என் நாடி ஓடல, அது வலதோ இடதோ, சூன்யத்தில் கேட்கிறாரு. தெரிந்தவர் வராரு, சூன்யமாயிடுச்சு. சரி, இந்த கலை வலது பின்கலை சூன்யமா இருக்கு, வந்துட்டார், உட்காந்துருக்காரு. இல்லப்பா, நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தெரிந்தவர் விஷம் அறிந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பாம்பு கடிச்சிச்சு, இல்லை விஷம் அறிஞ்சிட்டார், இல்லை மருந்து சாப்பிட்டார், ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க. வீட்டில் திருட்டு போயிடுச்சு, ஏதோ ஒன்று சொல்றாரு. இந்த மாதிரியான கொஸ்டினாக வருது. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரரு விஷம் அறிஞ்சிட்டாருங்க அப்படின்னு சூன்யத்தில் கேட்குறாரு. இப்படி உள்ளதை உள்ளபடியே சூன்யத்தில் கேட்டால் விஷம் அறிந்தியவர் பிழைத்து விடுவார் எனவும், என்னடப்பா அது, பாம்பு கடித்தவர் பிழைத்து விடுவார் எனவும், திருட்டு போன பொருள் கிடைத்து விடும் எனவும் கூறுக. மருந்து சாப்பிட்டவர், விஷ மருந்து சாப்பிட்டவர் பிழைத்து விடுவார். ஏன்? இதே கேள்வி பூரணத்தில் கேட்டால் விஷம் அருந்தியவர் பூரணமாக விஷம் பரவி இறந்து விடுவார். பாம்பு கடித்த விஷம் ஏறுகிறது பூரணமாக. பூரணத்துல, பூரணம்னா உயிர்ல எது நடக்கணும்ல, அப்ப விஷம் கொட்டி ஏறணும்ல பூரணமா. புரியுதுங்களா? அப்ப கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். சூன்யம் கட்டாயிடுச்சு, விஷம் நின்று போச்சு. சூன்யத்துல வந்தார், விஷம் சாப்பிட்டுருக்காரு, விஷம் ஏறுதானா? ஏறாது, அது மருந்து கொடுத்து ரெடியாயிரு. சரிங்களா? பூரணத்துல கேட்கிறாரு, ஏறும்பா, பார்த்துக்கப்பா, டேஞ்சர். இவ்வளவுதான் விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த விஷயத்தை நல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த கேள்வி ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா? உலகில் எங்கிருந்து கேட்டாலும் உலகத்துல ஆனா பெண்ணாங்கிற கொஸ்டின் ரொம்ப ஈஸி. யார் போன்ல வச்சுனாலும் சரி, ஒரு கன்சீவ் ஆயிருக்காங்க, செக்கப் போயிருக்காங்க அப்படின்னாலே இடதுகளை ஓடுனா பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு போயிடலாம், பெண்களை ஓடுனா ஆண் குழந்தைன்னு சொல்லியிருப்பார். ரொம்ப சிம்பிளுங்க கொஸ்டின். குறிகேட்க வந்த ஒரு சூன்யத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி அடையுமா, இந்தியா என உங்கள் காதில் 2 கொஸ்டின் இருக்குது. டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா, இந்தியா ஜெயிக்குமா, பாகிஸ்தான் ஜெயிக்குமா, இந்தியா ஜெயிக்குமா கேட்டாலும், யார் கேட்டாலும் முதலில் சொன்னது ஆஸ்திரேலியா காதுல கேட்டுருச்சு. புரியுதுங்களா? தோல்வி அடையும்னு சொல்றேன். ஏன்? அதாவது 2 கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது இடது கலை. இங்க ஒருத்தர் கேட்கிறாரு, நான் கேட்கறேன், திடீர்னு கேட்கறேன், உட்காந்துருக்கேன், கேட்கறேன், ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா, இந்தியா ஜெயிக்குமா அப்படின்னா என் காதுல இது ஓடுது, நல்லா பூரணம் ஓடுது, ஆஸ்திரேலியான்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இது எடுத்துக்கிறேன், இதுல கனெக்ட் பண்ணிடுறேன். 2வது கொஸ்டின் அப்படியே இதுல பின்கள் இழக்கிறேன். புரியுதுங்களா? இது ஓடலை. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காதுல கேட்டது சூன்யத்துல இதை வச்சுக்கிறேன். 2வது கொஸ்டின் தூக்கி இதுல போட்டுறேன். எனக்கு பூர்ணமா ஓடிட்டு இருக்க பக்கம் ஒருத்தர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என் காதுல விழுது ஆஸ்திரேலியாங்கிறத ஜெயிக்கும், 2வது இந்தியா தோத்துரும். புரியுதா இல்லையோ? அதே இந்தியா ஜெயிக்குமா, ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா, இந்தியா ஜெயிக்கும், ஆஸ்திரேலியா தோத்துரும். இப்படி வச்சுக்கணும். 2 கொஸ்டின், பூரணத்துக்கு ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 2 கட்டானா பேசணும்னா பூரணத்துக்கு கேட்கறா. அதே இது சூன்யமா இருக்கு, ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் அடுத்த நிமிஷம் ஜெயிக்குமா, சூன்யத்துல அவுட்டு. இந்தியா ஜெயிக்குமா, ஆமாங்க, இப்படி இது பூரணமா இருக்குங்க. அந்த 2வது கொஸ்டின் மூக்க 2ஆ அந்த இடத்துல வைக்கிறேன். 2 கொஸ்டின் 2 இடங்களை பெண்களை வைக்கிறேன். சரிங்களா? பெண்ணாடி
பூரணமாக பெண்ணாடின இடகலை பூரணமாக இருக்கும்போது ஒரு கேள்வி. நீங்கள் சுகமாக உட்கார்ந்திருக்கும் போது உங்களுக்கு தெரிந்தவர் அவர் மாசமாக இருக்கிறார் 3 மாதம் என வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என கேள்வி கேட்கும்போது முதலில் உயிரோட்டம் இடதுகளை பெண்ணே வந்து கேட்கிறார். ஆனால் உயிரோட்டத்தில் முதல் கேள்வி ஆண் என காதில் விழுகிறது. உடனே ஆண் குழந்தை பிறக்கும் என சொல்லவும். பிறக்கும் பையன் சாந்தமானவனா அமைதியானவனா என்று புரிஞ்சுக்க. நல்ல கொஸ்டின் புரியுதுங்க, சிம்பிள் கொஸ்டின். இது இடதுகளை பெண் வந்துட்டான், சரியா, உயிரோட்டம் இருக்கு. ஓகே, அவ கேள்வி கேட்கிறா பாருங்க, 2 கட்டம் கொஸ்டின். ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா? நான் ஒரு ஃபோன்ல இருந்து வந்துச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தை, பொதுவாக எந்த திசைனே இதெல்லாம் எங்கிருந்தோ கூப்பிடுறாங்க. உடனே இடதா பெண்களையா இடதுகளையா பெண்களையான்னு பார்க்குறேன். இடது ஓடுது, பெண் குழந்தை பிறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகப்பிரசவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். கரெக்டு தானே? சிம்பிளா. இப்போ நான் உட்காந்துருக்கேன், திடீர்னு ஒரு பெண் கேட்குறேன், இங்கே வந்திருக்கா. அது இந்த நாடி பெண்ணுடைய நாடி. 2 கொஸ்டினாக கேட்டான். ஆனா பெண்ணான்னு 2 கொஸ்டின் கேட்டான். ஒரே செகண்ட். ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டான். எதுவுமே கேட்கல, என்ன குழந்தைன்னு தெரியலன்னா டக்குன்னு சொல்லிடலாம். 2ஆ பிரிச்சு கேட்குறான் ஆண் குழந்தை. ஆனால் இடதுகளையாச்சே பெண் சொல்லணுமே அப்படின்னு 2 பாவிக்கிறேன். 2ஆ பாவித்தோன்னே நான் எடுத்துக்கிறேன். உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த அம்மா இடதுகளை பெண்ணுடைய நாடி, பெண் வந்துட்டா. அவ கேட்குறா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆண் குழந்தை. இடதுகளை தான், ஆனால் இடதுகளை பெண் குழந்தை தானே. ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டேன். எப்படி? பூரணத்தில் எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை, 2ஆவது பெண் குழந்தை பிறக்காது, ஏன்னா சூன்யமாயிடுச்சு. சரி, அந்த குழந்தையினோட தன்மை எப்படி இருக்கு? இடதுகளையில் ஆண் குழந்தையான்ட்டு ஆமாங்க, ஆண் குழந்தை பிறக்கும். புரியிட்டா? ஆண் குழந்தை இருக்கும். அதனுடைய தன்மை பெண்ணுடைய குணம், சாந்த குணமாக இருப்பான். எந்த அதுக்கும் கோவப்பட மாட்டான், அறிவுபூர்வமா மனரீதியாக வேலை செய்வான். புரிஞ்சுக்கலாம். அதே பெண் இந்த பக்கம் கேட்டா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்குறா அப்படின்னா, இந்த இடத்துல ஆண் குழந்தை பூரணமா ஓடுது. ஆண் சொல்லிட்டா ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஆண் தன்மையா இருக்கும், வீரமா இருக்கும், கோபக்காரனா இருப்பான். புரியுதுங்களா? ரூல் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 கொஸ்டின் 2 கொஸ்டின். பூரணத்துல ஆண் குழந்தையான்னு கேட்டா ஆமா ஆண் குழந்தை. ஆனா சாஃப்டான நாடியில் கேட்டனால அந்த குழந்தை பிறக்கும், அது சாஃப்டான குழந்தையா இருக்கும். பாத்தீங்களா? ஆணுக்கு ஆண் வீரியமா இருக்கும், பெண்ணுக்கு ஆண் குழந்தைக்கு பெண் தன்மை. பெண் தன்மையோட பெண்ணுடைய இதல்ல. சில ஆண்கள் பார்த்தா சாந்தமா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, சந்திரநாடின ஆதிபத்தில் இருப்பாங்க, அறிவுபூர்வமா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ஆண் பயங்கர கோபக்காரனா இருப்பாங்க. இந்த தன்மை, சரிங்களா? இதுல புரிஞ்சுக்கணும் நல்லா. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அடுத்து இன்னொரு வீடியோ இன்னொரு இதுல அனுப்புறேன், சரியா? மேலும் மேலும் இருக்கும், குறி சொல்றது வந்துட்டே இருக்கும், சரியா? நன்றி.